வணக்கம் நண்பர்களே, ஜாக்கோ வெள்ளித்திரை. கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு பிறகு கமல், ரஜினி 2 ஜாம்பவான்கள் ஒரே படத்தில் கதாநாயகர்களாக நடிக்கிறாங்களாம். நம்மளால் நம்ப முடியல இல்லை, ஆனால் நடந்துடும் போல் இருக்க. KHNRK என்ற பெயரில் படத்தோட முன்னோட்ட காணொளி வெளியிட்டு கமல், ரஜினி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ். காணொளி ஆரம்பத்தில் இயக்குனர் நெல்சன் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது இசையமைப்பாளர் அனிருத் அங்கு வந்து 2 ராகங்களின் பெயரை சொல்லி 2 விரல்களை நீட்டி தொடச் சொல்லி அவரும் தொட்டவுடன் இந்த ராகமா என்று குழப்பிவிட்டு சென்று விடுவார். உடனே நெல்சன் புலம்பிக்கொண்டே நாமும் 2 விரல் விஷயத்தை பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டே கமல் அறைக்கு சென்று விடுவார். அந்த இடத்திலிருந்து காட்சிகள் வேகம் எடுக்கும். கமல் அவர் அணிவதற்கு ஆடைகளை நெல்சனிடம் பேசிக்கொண்டே தேர்வு செய்வார். அதேபோல் ரஜினியும் நெல்சனிடம் கேட்டுக்கொண்டே காலணிகளை தேர்வு செய்வார். இருவரும் தங்களுக்கு பிடித்த கைகடிகாரம், கண்ணாடி அணிந்து காட்சியில் தோன்றுவார்கள். கமல், ரஜினி இருவரும் பார்ப்பதும் நடந்து வருவதும் காட்சிகளில் அனல் பறக்கும். மிகவும் பிரமாதமாக போட்டி போட்டுக்கொண்டு அந்த வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் நடந்து வருவது பழைய திரைப்படங்களை கண் முன்னே வந்து செல்கிறது. அங்கு வாகனங்களை பழுது பார்த்து கொண்டே பணி செய்யும் பெண்கள் ரஜினி, கமல் இருவரையும் கண்டு மெய்மறந்து அங்கும் இங்கும் சென்று கொண்டிருப்பார்கள். ரஜினி காரின் அருகில் வரும்போது தன் கைகளிலிருந்து சாவியை அனாயசியமாக கமலை நோக்கி வீசுவார். அதை எந்தவித தயக்கமில்லாமல் லாவகமாக பிடித்து நடந்து வருவார். இந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்றே சொல்லலாம். வாகனத்தில் உள்ளே ரஜினி, கமல் உட்கார்ந்தவுடன் அனிருத்தும் நெல்சனும் இசை பற்றி ஒரு தகவல் இருவரிடமும் தெரிவிப்பார்கள். அதற்கு கமல், நான் முதல்ல ஒன்று கேட்க வேண்டும் என அவர் கேள்வி எழுப்புவார். இந்த படத்தில் யார் நாயகன் என்று கேட்க அதற்கு நெல்சனை பார்த்து அனிருத் நமட்டு சிரிப்பு சிரிப்பார். உடனே ரஜினி, கேட்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி என்று ரஜினியும் கேள்வி எழுப்புவார். பிறகு கமல் வேகமாக வாகனத்தை இயக்க ஆரம்பிப்பார். அதோடு முடிவுக்கு வரும் படத்தின் முன்னோட்டம். இந்த படத்தில் கமலா, ரஜினியா, யாருடைய தோற்றம் சிறப்பாக உள்ளது என்று தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.